Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது One Piece episode 1136 part 1. ஓபன் பண்ணா நம்ம பானி அந்த சைஃபர் போல் ஏஜென்ட்டுக்கு டிமிகி கொடுத்துட்டு வாயிலே 4 மிதியும் விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான்ல, அவ்வளவுதான் ஒரு வழியா தப்பிச்சிட்டான். இப்ப இருந்து அப்படியே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க நம்ம பானி இப்போ ஜுவல்லரி பானியா மாறிட்டான். நல்லா கப்பல்ல நின்று மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும்போது பானின்னு கத்திட்டு இருப்பாங்களா, கடுப்பாயி ஒழுங்கா நீ கேப்டன் கூப்பிடுங்க, பானின்னு பேர் சொல்லி கூப்பிடாதீங்கப்பா. சரிங்க கேப்டன், நம்ம வர வேண்டிய தீவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, ஜுவல்லரி பானி பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளா அவங்க அப்பாவை தான் தேடிட்டு இருக்கான். சோ இப்போ இவங்க வந்திருக்க தீவுல தான் இருக்காராமா. என்ன நேவியுமே அங்க இருக்கானுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பானுங்க. யார் இருந்தா எனக்கு என்ன, எங்க அப்பாவை நான் பார்க்கணும் அவ்வளவுதான், வாங்கடான்னு சொல்லிட்டு அவளோட மொத்த படையுமே கூப்பிட்டுட்டு நேரா தீவுக்குள்ள ஓடுவா. நேவி ஆளுகளுக்கு ஆல்ரெடி தெரியும் இவங்க இங்கதான் வர போறாங்கன்னு, அதனாலதான் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக முன்னாடியே ப்ரிப்பேர்டா நின்றுட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அவனுங்க இந்த பைரட்ஸ்களோட டார்கெட்டே வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, அவங்கள தான் டார்கெட் வைப்பாங்க. ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, கேவலமானவங்க, கேடு கட்டவங்கன்னு வண்டியா இவங்களை பத்தி திட்டிட்டு இருப்பாங்க. பாணி அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. போற போக்குல வாயிலே 4 எத்து தெரிக்க விட்டுட்டு அவ பாட்டுக்கு போவா. போற வழியில பூரா குமா எங்க இருக்க, வெளியில வான்னு கத்திக்கிட்டே தான் போவாங்க. அப்போ அங்கங்க விசாரிக்கும் போது இந்த மாதிரி பெரிய சைஸ்ல ஒரு மனுஷன் வந்து இந்த வழியா தான் போனாரு அப்படிங்கிற மேட்டர் எல்லாம் தெரியும். குமாவும் இது எல்லாத்தையுமே லைவா பார்த்துட்டு தான் இருக்கான். குமா வந்து கவர்மெண்ட் கூட ஒப்பந்தம் போட்டபடி அவன் பொண்ணை அவன் மீட் பண்ணவே கூடாது. ஆனா அவ வேற இங்க வந்துட்டாலே, மீட் பண்ணா அவளுக்கு தான் பஞ்சாயத்து, அதனால இங்க இருந்து போயிருமான்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவான். பானி அவளோட தீவு ஃபுல்லா எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இல்லன்னு ஒண்ணு அவ குரூவை பிடிச்சு வாங்குன்னு வாங்கி தள்ளுவா. ஏன்னா அவங்க தான் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இங்க தான் இருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. கடைசியில பார்த்தா அங்க இல்ல, எங்க தான் அப்படி போனாருன்னு வெறி பிடிச்சு கத்திட்டு இருப்பான். அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். அவங்க அப்பா எப்பவுமே அந்த நிக்கா கார்டை பத்தி சொல்லிட்டு இருப்பாருல்ல, அதனால அவரை மீட் பண்ணும்போது நிக்காவையும் கூப்பிட்டு போகணும், அப்பதான் அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி ஈஸ்ட் ப்ளூல காட்டுறாங்க. அப்பதான் நம்ம லூஃபி பாத்தீங்கன்னா அர்லாங்க சம்பவம் பண்ணிட்டு இருப்பான். நம்ம பைய பண்ண சம்பவத்துல அவனோட பவுண்டி எல்லாம் தாறுமாறா அந்த டைம் ஏறிட்டு இருந்துச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம டிராகன் லூஃபியை பாக்குறதுக்காக ரோக் டவுனுக்கு கிளம்புவாரு. கூட இருக்க யாருக்குமே தெரியாது அவர் ஏன் போறாரு, எதுக்கு போறாருன்னு. அப்ப அந்த ஏரியாவை யாரு பாத்துக்கிறது அப்படின்னு கேட்டா அது நம்ம கேப்டன் ஸ்மோக்கர் தான். அந்த டைம் ஒரு பெரிய சம்பவமா இருக்கும்னு வைங்களேன். அப்ப நம்ம பையன் வாண்டட் போஸ்டர்ல எல்லாம் வந்து ஏசுக்கெல்லாம் செம ஹாப்பி. ஜின்பேவை கூப்பிட்டு சொல்லுவான், பாத்தில்ல இதான் என் தம்பின்னு. ஜின்பேக்கே ஷாக்கு, எது அர்லாங்க அடிச்சது உன்னோட தம்பியான்னு. அதே நேரம் குமா பானி லூஃபி 2 பேர்த்தோட வாண்டட் போஸ்டர்ஸையும் பார்த்துட்டு என்ன ஒரு கோயின்சிடென்ஸ், 2 பேர்த்தோட பசங்களுமே பைரட் ஆயிட்டாங்களேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அங்க பானியோட தான் செம காமெடி. யாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண கூடாது, நம்ம வழியில யாரு வந்தாலும் தட்டி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். பயங்கரமா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ரெடியாவா. எதுக்குன்னா அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக. அவளுக்கு பயங்கர ஆர்வம் அவங்க அப்பாவை எப்படியாச்சும் பார்த்தணும்னு. ஆனா என்னதான் அவ தலைகீழ நின்னாலும் அவங்க அப்பா அவளை பார்க்க மாட்டாருன்னு அவளுக்கு தெரியாதே. இங்க பாத்தீங்கன்னா குமாவோட க்ளோன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டானுங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்குது. அந்த டைம் தான் நம்ம லூஃபி பாத்தீங்கன்னா வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக சவால் விட்டுருப்பான். அந்த விஷயத்த வேகா பங்கு நம்ம குமா கிட்ட சொல்லுவானா, அது யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, டிராகனோட பையன்னு சொன்ன உடனே வேகா பங்குக்கே தூக்கி வாரி போடும். என்னடா சொல்றீங்கன்னு. இந்த விஷயம் யார்கிட்டயுமே குமா சொல்ல மாட்டான். ஆனா ஏன் வேகா பங்கு கிட்ட சொன்னான்னா, எப்படியும் இவனோட மெமரிஸ் எல்லாத்தையும் வேகா பங்கு எடுக்கும்போது இந்த விஷயம் எல்லாத்தையுமே பாத்துருவான். அதனால தான் எதுக்கு மறைச்சுக்கிட்டுன்னு உண்மையை சொல்லிட்டான். இது கோயின்சிடென்ஸா என்னன்னு தெரியல. டிராகனும் வேர்ல்டு கவர்மெண்ட்டை எதிர்த்து தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவரோட பையனான லூஃபியும் வேர்ல்டு கவர்மெண்ட்டை எதிர்த்து தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுவும் அந்த ரப்பர் பவரை வச்சு. அது மட்டும் இல்லாம லூஃபியை பார்க்கும்போது நம்ம குமா ஹீரோவா பாத்துக்கிட்டு இருக்கானே நிக்காங்கிற அந்த காடு, அவரை பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுதாமா. அதுக்கப்புறம் த்ரில்லர் பார்க்ல போய் லூஃபி ஒரு சம்பவம் பண்ணானா, அந்த டைமுங்கும் போது லூஃபியை பிடிக்க குமாவை தான் அனுப்பி இருந்திருப்பாங்க. ஆனா குமா எப்படி லூஃபியை பிடிப்பான், அங்க போயிட்டு லூஃபியை போட்டு தள்ள போன மாதிரியே சீன் போடுவான். அவனோட தலை எனக்கு வேணும், அப்போ உங்க எல்லாத்தையும் உயிரோட விட்டுறேன், எல்லாத்தையும் உங்க எல்லாத்தையுமே கொன்றுவேன்னு. இது எதுக்குன்னா இவங்களுக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட். லூஃபியை இவங்க எல்லாருமே உயிரை கொடுத்து பாதுகாக்கிறாங்களா இல்ல சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் இருந்தாலும் நம்ம ஆளுகளை போட்டு பொழந்திருப்பான்னு வைங்களேன். ஆனா ஜோரோ தான் கடைசி வரைக்கும் நின்னு சண்டை போட்டிருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் குமா கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு. அதனால லூஃபியோட தலைக்கு பதிலா என் தலையை எடுத்துரு, அவனுக்காக நான் உயிரை கொடுக்குறேன், லூஃபி கிங் ஆஃப் த பைரட் ஆகணும் அப்படி அப்படின்னு சொன்னவனதான் பரவாயில்லையே லூஃபிக்கு இவ்வளவு லாயலா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு குமாக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் அவனோட வழி எல்லாம் நீ தாங்கிக்குவியா, அவன் போற பாதை ரொம்பவும் கடினமான பாதைன்னு சொல்லி அவன் சண்டை போட்டு அவன் உடம்புல இருக்க மொத்த பெயினையுமே நம்ம ஜோரோ கிட்ட கொடுத்துருப்பான். அவனுமே நான் சாக தயார்னு சொல்லிட்டு பையன் அவனோட மொத்த பெயினையும் தாங்கிட்டு பொத்துன்னு விழுவான். சோ மொத்தத்துல டிராகனோட சன்னுக்கு லாயலான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு குமாக்கு அவ்வளவு ஹாப்பி. அதுக்கப்புறம் தான் ஏஸ் மாட்டி இருப்பான். அவனை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி எல்லா வார்லாடையும் வர சொல்லியிருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தர் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா கூட
கூட அவங்கள காலி பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா ஒயிட் பியர்ட் அவனை காப்பாத்த வருவான். அந்த டைம் பெரிய போரே நடக்கும்னு. அதனாலதான் அத்தனை வார்லாட்ஸையுமே அங்க வர சொல்லியிருப்பாங்க. அதே நேரம் சபாடி ஆர்கிபெலகோல ஜுவல்லரி பாணி பாத்தீங்கன்னா சாப்பாடை வெளுத்து கட்டுறா. அவளோட சம அலும்பு ஹோட்டலையே காலி பண்ற அளவுக்கு புடிங்கி தின்னுட்டு இருப்பான். இப்படி அவ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம குமா பாத்தீங்கன்னா மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா போய் பேசலாம் மாட்டான். இவ்வளவு பெரிய உருவம் இப்படி மறைஞ்சு நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் பீதி ஆவாங்க. நல்ல வேளை ஜுவல்லரி பாணி பார்க்கல. பார்த்து இருந்தா அந்த இடத்துலயே சீனா இருக்கும். அது மட்டும் இல்லாம குமாவுக்கு இதுதான் ஜுவல்லரி பாணியை பார்க்கறது கடைசி. இனி இதுக்கப்புறம் சான்ஸே இல்ல. இவனோட மெமரிஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க. குமாக்கு சந்தோஷம். பரவாயில்ல நம்ம பொண்ணு பயங்கர டஃபான பைரட்டா தான் இருக்கான்னு ஹாப்பி. அந்த டைம் மக்கள்லாம் கத்தி கதறி ஓடிட்டு இருப்பாங்களா. என்ன ஏதுன்னு குமா பார்க்கும்போது ஹியூமன் ஷாப்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும். ஞாபகம் இருக்குதா? அங்கதான மனுஷங்களை விற்பாங்க. அதுவும் அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ்களுக்கு. இது தெரிஞ்ச உடனே குமா கடுப்பாயி ஏதாச்சும் பண்ணி அவங்களை காப்பாத்தணுமேனு யாருக்கும் தெரியாம அப்படியே மேல ஏறி போவான். ஏன்னா இவனோட அம்மா அப்பா அடிமையா இருந்து அந்த செலஸ்டியல் டிராகன்ஸோட கையில தானே செத்து போனாங்க. மறுபடியும் அது மத்தவங்களுக்கு நடக்க கூடாதுன்னு நினைச்சுதான் காப்பாத்த போவான். ஆனா போய் பார்த்தவனுக்கு பயங்கர ஷாக்கு. என்னன்னா செலஸ்டியல் டிராகன்ஸோட முகரையவே எவனோ பேத்திருக்கான். இது எப்படி பாசிபிள்? இத பண்ணவன் கண்டிப்பா சாதாரண ஆளா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம லூஃபியோட டீம் எல்லா செலஸ்டியல் டிராகன்ஸையும் வெளுத்து கட்டி இருக்காங்க. குமாவே மிரண்டுட்டான். வேற லெவல்ல சம்பவம் பண்ணிருக்காங்களேன்னு. அதுவும் எதுக்காக போராடி இருக்காங்க? அங்க இருந்த ஃபிஷ்மேனையும் அடிமைகளையும் காப்பாத்துறதுக்காக. அதை பார்க்க பார்க்க அவனுக்கு அப்படியே புல்லரிக்குது. ஏன்னா இத்தனை வருஷமா இவங்களோட கொடுமைகளை எதிர்த்து சண்டை போட யாருமே வரல. இப்பதான் புதுசா ஒருத்தன் பிறந்து வந்திருக்கான். இத பார்த்துட்டு அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அந்த டைம் தான் அவன மாதிரியே இருக்க அந்த ரோபோட்ஸ் எல்லாம் அனுப்பி இருப்பாங்க. இப்போ இதுகிட்ட இருந்து அவங்க எல்லாத்தையும் எப்படியாச்சும் காப்பாத்தணும். அதனால தான் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே வேற ஒரு ஐலாண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிருப்பான். ஆனா முதல்ல நமக்கு அதை பார்க்கும்போது அவங்க செத்து போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனா கடைசியில எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஐலாண்டுக்கு மாத்தி விட்டுருப்பான்னு வைங்க. ஏதோ அவனால முடிஞ்ச ஹெல்ப் எப்படியாச்சும் லூஃபியை காப்பாத்தணும்ல, அதுக்காக இந்த மாதிரி பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த உலகம் ரொம்ப மோசமானது லூஃபி. நீ இந்த மாதிரி இருந்தீன்னா உன்னால கொஞ்ச காலத்துக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாது. நீ இப்போ ரெடியா இல்ல, ஆனா கண்டிப்பா எல்லாத்துக்கும் தயாரா ஒரு நாள் நீ திரும்ப வருவ. வந்து இந்த உலகத்தை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னு சொல்லி தான் நம்ம பையலையும் வேற ஒரு தீவுக்கு ஷிஃப்ட் பண்ணிருப்பான். இப்ப எல்லா கதையும் ஒன்னா சிங்க் ஆகுது பாத்தீங்களா? சரி, இனி இதுக்கப்புறம் குமாவோட நிலைமை என்னாச்சு? எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ணிட்டு கடைசியில அவன் எப்படி ஒரு சைபார்க்கா மாறினான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.